அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மாதில்கள் இடிந்து வீழும், யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மாதில்கள் இடிந்து வீழும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு விசை கூட பாடும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை, அவமானத்தால் நிரப்பப்படுகிறதில்லை. எப்பொழுதெல்லாம் நாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரை மகிழ்ச்சியோடு உம்மை பாடி ஆராதிக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே எங்களை ஒரு விசை கூட நீர் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் தேவனுடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரை நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
இப்பொழுது நிர்மூலமாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு உம்மை நாங்கள் பாடி மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆண்டவரே எல்லா மகிமை நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையினால் எங்களை மூடுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுமே, நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதம், அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுமே. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தில் திறந்தால் அதை அடைக்கவும் முடியாது. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுமே. என் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுமே. என் இயேசுவின் நாமத்திலே அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தில் திறந்தால் அதை அடைக்கவும் முடியாதே. இயேசுவின் நாமத்தில் திறந்தால் அதை அடைக்கவும் முடியாது. பாடும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. வியாதிகள் அனைத்தும் நீங்கிடுமே. நம் இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் அனைத்தும் நீங்கிடுமே. நம் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தில் நீங்கி போனால் அது திரும்பவும் வந்திடாதே. இயேசுவின் நாமத்தில் நீங்கி போனால் அது திரும்பவும் வந்திடாதே. இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. வறுமைகள் அனைத்தும் நீங்கிடுமே. நம் இயேசுவின் நாமத்திலே வறுமைகள் அனைத்தும் நீங்கிடுமே. நம் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதம் பெருகிடுதே, புது மகிழ்ச்சியும் பொங்கிடுமே. ஆசீர்வாதம் பெருகிடுதே, புது மகிழ்ச்சியும் பொங்கிடுமே. இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே என்றும் நடந்திடும். சேர்த்து பாடும் இயேசுவின், இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுமே.
இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் அனைத்தும் நீங்கிடுமே. நம் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தில் நீங்கி போனால் அது திரும்பவும் வந்திடாதே. இயேசுவின் நாமத்தில் நீங்கி போனால் அது திரும்பவும் வந்திடாதே. பாடும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. இன்றைக்கு ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதமே. ஹல்லேலூயா. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. வறுமைகள் அனைத்தும் நீங்கிடுமே. நம் இயேசுவின் நாமத்திலே வறுமைகள் அனைத்தும் நீங்கிடுமே. நம் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதம் பெருகிடுதே, புது மகிழ்ச்சியும் பொங்கிடுதே. ஆசீர்வாதம் பெருகிடுதே, புது மகிழ்ச்சியும் பொங்கிடுதே. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுதே. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. அற்புதம் இன்றும் நடந்திடுமே. அற்புதம் இன்றும் நடந்திடுமே. அற்புதம் இன்றும் நடந்திடும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தில் விடுதலை, அவருடைய நாமத்திலே வெற்றி, அவருடைய நாமத்திலே சுகம், அவருடைய நாமத்திலே ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் நீங்கி போனாள் அது திரும்பவும் வந்திடாதே. இயேசுவின் நாமத்தில் நீங்கி போனாள் அது திரும்பவும் வந்திடாதே. ஆண்டவர் எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அதை தகர்த்து போட்ட போது இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால் அந்த இடத்தையும் அல்லது அதில் எந்த அடையாளத்தையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தால், ஒரு வாசலை உங்களுக்காக திறந்தால் அது திறந்தது தான். ஆண்டவர் உங்களுக்காக திறந்த ஒன்றை மனிதர்களால் அடைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக திறந்ததை ஹல்லேலூயா வேதத்தில் வாசிக்கிறோமே, ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக திறந்த வாசலை, ஆண்டவர் உங்களுக்காக திறந்திருக்கிற அந்த கதவை ஆமென் ஒரு மனிதனாலும் அடைக்கவே முடியாது. எந்த சக்திகளாலும் அதை அடைக்கவே முடியாது. அவர் திறந்தது தான். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் திறந்த வாசல் திறந்தது தான்.
அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி பாடும். அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுமே என் இயேசுவின் நாமத்திலே. அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுமே என் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்தில் திறந்தால் அதை அடைக்கவும் முடியா. வாய்ப்பே இல்லை, பாடுங்க. இயேசுவின் நாமத்தில் திறந்தால் அதை அடைக்கவும் முடியாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுவே. என் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. சத்தமாய் இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும். சத்தமாய் நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்தில் விடுதலையே இன்றும் நடந்திடுமே. நம் இயேசுவின் நாமத்தில் லெஹத்திரமஹந்தயா சந்தரஹந்தரே லிப்ரா கபரஹந்தரலா சந்தரஹா. ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கர்த்தர் உங்களுக்காய் திறந்த அந்த வாசலை ஆமென் அடைக்கிறதற்கு எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த சக்திகளுக்கும் அதிகாரம் இல்லை. ஆமென். அவர் உங்களுக்காய் திறந்திருக்கிறார். இதோ திறந்த வாசலை, திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னாரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களா செய்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இயேசு ஒன்றை திறந்தாள், அது திறந்தது தான். ஆமென். அதை அடைக்கக்கூடிய சக்தி ஒன்றுக்கும் இல்லை. அவர் உங்களுக்காய் வாசல்களை திறக்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திராத நேரத்திலே உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பார். அப்படி அவர் திறக்கும் போது, இயேசு உங்களுக்காய் திறக்கும் போது அதை ஒரு மனிதனாலும் பூட்ட முடியாது. ஏன் நீங்களே நினைத்தால் கூட அதை பூட்ட முடியாது. அவர் திறந்தால் அது திறந்தது தான். ஹalleluya. ஆமென். இயேசு கதவை திறக்கிறவர். லிகதலமரோசி அண்டபரஹந்தரே லாக்ரஹானஹந்தரே லெபாகதுரா. சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். 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 என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு
பார்க்கிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தாகம் தீர்க்கும் ஜீவ நதி இயேசு பெரியவர், ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரியவர், தாகம் தீர்க்கும் ஜீவ நதி இயேசு பெரியவர், ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரியவர், உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர், உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர், உத்தமனின் துணையான இயேசு பெரியவர், உத்தமனின் துணையான இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர், என்றென்றும் சேர்ந்து பாடுவோம். ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர், உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் 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 இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு, யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு, தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு, தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு, பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு, பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு, இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் சேர்ந்து பாடும் இயேசு, இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும்
இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஓ அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர் நம், ஓ இயேசு பெரியவர் நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர் நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய இயேசு கிறிஸ்து யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே தேவாலயத்தினுடைய கல்லுகளை எல்லாம், அதனுடைய கட்டிட அமைப்புகளை எல்லாம் காண்பிக்கிறதுக்கு முயற்சி செய்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேவாலயத்திலும் பெரியவர், ஆலயத்தை விட பெரியவர், ஆலயத்தை விட மதிப்பு மிக்கவர், ஆலயத்தை பார்த்து ரசிக்கிற அளவிற்கு மேலாக ரசிக்கப்படத்தக்கவர் இயேசு கிறிஸ்து, அவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சேபா நாட்டு ராஜஸ்ரீ பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து சாலமோனிடத்தில் ஞானத்தை கேட்க வந்தாள். வேதம் சொல்லுகிறது, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானத்திலே சிறந்தவர், ஞானத்திலே சிறந்தவர். யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு, தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு. பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு, பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு. கரங்களை உயர்த்தி சொல்லும், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். ஆமென். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பாடி புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவரை பாடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். பாடி புகழ்வேன், நான் நாடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். அப்ப சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன்.
தீர்த்திடுவேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவரே. அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவரே. பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபை புகழ்ந்திடுவேன். எளியவனை நீர் உயர்த்திடுவீர், ஆயிரமாக பெருகச் செய்வீர். எளியவனை நீர் உயர்த்திடுவீர், ஆயிரமாக பெருகச் செய்வீர். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபை புகழ்ந்திடுவேன். 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 கூப்பிட்ட நேரத்தில் பதிலளித்து கூரைகள் தீர்த்திட வருபவரே. கூப்பிட்ட நேரத்தில் பதிலளித்து கூரைகள் தீர்த்திட வருபவரே. பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். 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 பகைக்கும் ஜனங்கள் நடுவினிலே பந்தியை கொடுத்து உயர்த்திடுவீர். பகைக்கும் ஜனங்களின் நடுவினிலே பந்தியை கொடுத்து உயர்த்திடுவீர். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்தி பாடுவோம். ஓ பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். எளியவனை நீர் உயர்த்திடுவீர், ஆயிரமாக பெருகச் செய்வீர். எளியவனை நீர் உயர்த்திடுவீர், ஆயிரமாக பெருகச் செய்வீர். பாடுவேன் ஓ துதி அல்லேலூயா, கிருபையை ஆமென். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். கூப்பிட்ட நேரத்தில் பதிலளித்து கூரைகள் தீர்த்திட வருபவரே. கூப்பிட்ட நேரத்தில் பதிலளித்து கூரைகள் தீர்த்திட வருபவரே. பாடுவேன் ஓ துதி அல்லேலூயா, புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடி புகழ்வேன், நான் நாடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவரே. அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவரே. தானனா 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 பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, சத்தமாய் ஆமென். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா,
அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன், பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். கூப்பிட்ட நேரத்தில் பதிலளித்து கூரைகள் தீர்த்திட வருபவரே, பகைக்கும் ஜனங்களின் நடுவினிலே பந்தியை கொடுத்து உயர்த்திடுவீர். ஒரு விசை கூட, பகைக்கும் ஜனங்களின் நடுவினிலே பந்தியை கொடுத்து உயர்த்திடுவீர். பகைக்கும் ஜனங்களின் நடுவினிலே பந்தியை கொடுத்து உயர்த்திடுவீர். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். நாம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுடைய நினைவுகளை அவர் அறிவார், உங்களுடைய கண்ணீர்களை அவர் அறிவார், உங்களுடைய பலவீனங்களை அவர் அறிவார். எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க ஆண்டவருடைய பெயர் ஒரு இடத்துல கூட எழுதப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்க முடியாது. எஸ்தர் புஸ்தகம் முழுவதும் நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர், கர்த்தர், தேவன் அப்படின்ற விஷயத்தை நம்மால் அங்கே வாசிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் பின்பாக ஆண்டவர் இருக்கிறத நம்மால் நல்லா உணர முடியும். அதைத்தான் ஆண்டவர் அதைத்தான் செய்திருப்பார். ஆண்டவர் தான் அதை செய்திருப்பார். மொர்தெகாவை உயர்த்தினதாகட்டும், சாதாரணமான இந்த எஸ்தர் என்கிற இந்த ஸ்திரீ ஆண்டவர் அரண்மனைக்குள் கொண்டு போனதாகட்டும், இப்படி ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அது நிச்சயமாய் நமக்கு தெரியும், இது ஆண்டவரால் செய்யப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவருடைய நாமம் அங்கே வெளிப்படவே இல்லை. அதுபோல் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நாமம் வெளிப்படாதது போல இருந்தாலும் அந்த காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிறவர் ஆண்டவர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கடந்த வாரத்தினுடைய பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை நம்ம கேட்டோம். ஆமென். அவருடைய நாமம் வெளிப்படாதது போல இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் செய்கிறது யார் தான்? ஆண்டவர் தான். இந்த ஆராதனை நேரத்தில் அதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென். அவர் ஒன்றையும் தீமைக்காக செய்கிறவரே அல்ல, அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறார். எல்லாவற்றையும் நன்மையாய் அவர் முடிய பண்ணுவார். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, இல்ல ஆமென், அன்றைக்கு நடந்த அது தீமை, அது தீமைக்காக அல்ல, என் தேவன் நன்மையாய் முடிய பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். ஆமென். சகலமும் என்று சொல்லும்போது எல்லாம், அது உங்களுக்கு வந்திருக்கிற வியாதியா இருக்கலாம், நீங்க போயிட்டு இருக்கிற பிரச்சனையின் பாதையா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், தூக்கமில்லாத இரவுகள், அந்த வார்த்தை நான் திரும்ப சொல்றேன், தூக்கமில்லாத இரவுகளா இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். அன்றைக்கு யோசேப்பினுடைய தீமையை ஆமென் நன்மையாக ஆண்டவர் மாற்றி இருந்தது உண்மை என்றால் நிச்சயமாக உங்களுக்கும் மாற்றுவார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம்
நாங்கள் காண செய்யுமே. சேர்ந்து பாடுவோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசையா. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண 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 செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே உன்னை சுகமாக்கும் கர்த்தர், நானே உந்தன் பரிகாரி. என் வார்த்தையால் சுகமாக்கிடுவேன். நானே உந்தன் பரிகாரி. நீரே என்னை சுகமாக்கும் கர்த்தர், நீரே எந்தன் பரிகாரி. உம் வார்த்தையால் சுகமாக்கிடுவீர். நீரே எந்தன் பரிகாரி. உம் வார்த்தையால், உம் வார்த்தையால் சுகமாக்கிடுவீர். நீரே எந்தன் பரிகாரி. உம் வார்த்தையால் சுகமாக்கிடுவீர். நீரே எந்தன் பரிகாரி. Yes. Father, we thank you, Lord. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிறவராய், எங்களுக்காக வாசல்களை திறந்திருக்கிறவராய், எங்களுடைய வியாதிகளை குணமாக்குகிறவராய்,
எங்களுடைய வாழ்க்கையில நீர் பெரியவராய் ஆண்டவரை இருக்கிறதாக உம்மை இந்த நாளில் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் பெரியவராய் இருப்பார் ஆண்டவரே. வேதத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பெரியவராய் இருப்பார். எங்க வாழ்க்கையில நீங்க பெரியவராய் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தொழில்கள்ல நீங்க பெரியவராய் இருக்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய ஊழியங்கள்ல நீர் பெரியவராய் இருக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்துல நீர் பெரியவராய் இருக்கிறதற்காக நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் பெரியவராய் இருக்கிறதற்காக நன்றி. இயேசு உங்களுக்குள்ள பெரியவராய் இருக்கும்போது எந்த சத்துரும் உட்புகிற முடியாது, எந்த சத்துருவும் கிரியை செய்துவிட முடியாது, எந்த சோர்வுகளும் உங்களை கீழே அமிழ்த்தி விட முடியாது. ஏனென்றால் இயேசு உங்களுக்குள்ளே பெரியவராய் இருக்கிறார் அல்லவா? இயேசு உங்களுக்குள்ளே உயர்ந்திருக்கிறார் அல்லவா? அவருடைய நாமம் உங்களுக்குள்ள உயர்ந்திருக்கிறது அல்லவா? நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த ஆராதனையினுடைய மீதியான பகுதிகளையும் தொடர்ந்து நீர் ஆண்டவரே உடைய கரத்தில் எடுத்துக்கொள்வீராக. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே நிமிடங்களிலும் தொடர்ந்து எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரே நாங்கள் வாசிக்க போகிற வேத வசனங்களையும் கேட்க போகிற உம்முடைய வார்த்தைகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 39வது சங்கீதம் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரை உம்மை ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக.
ஆண்டவரே, நீர் பேசுகிறதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த அருமையான வசனம் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே 6 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின ஒரு நிருபம் தான் இது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தில் இருந்து 2 விதமான விளக்கங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது என்னவென்று சொன்னால், கொரிந்து சபையிலே சில விசுவாசிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லி தங்களுக்குள்ளே பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். நன்றாக கவனியுங்கள். கொரிந்து சபையிலே ஒரு மிகப்பெரிய சபை. இந்த சபையிலே உண்டான பிரிவினை பாருங்கள். சிலர் என்ன சொன்னார்கள், நான் பவுலை சேர்ந்தவன், சிலர் சொன்னார்கள் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு பிரிவினை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். எங்கேயுமே ஒரு பிரிவினை என்று வரும்போது அங்கே ஒரு முழுமையாய் ஒரு காரியத்தை நாம் முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள முடியாது. இது பிசாசினுடைய ஒரு பெரிதான ஒரு தந்திரம். எந்தெந்த காரியத்திலெல்லாம் பிசாசு ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ முதலாவது அங்கே கொண்டு வருகிற காரியம் என்னவென்று சொன்னால் பிரிவினை. அது ஒரு குடும்பமாகட்டும், அல்லது ஒரு நட்பாகட்டும், அல்லது ஒரு சபையாகட்டும், கூடுகையாக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும், அல்லது குடும்பங்கள் சொந்தங்கள் எல்லாம் இணைகிற காரியமாக இருந்தாலும், சத்துருவானவன் கிரியை செய்யும் போது முதலாவது அவன் என்ன கொண்டு வருகிறான் என்று சொன்னால் பிரிவினையை கொண்டு வருகிறான். அவன் இப்பொழுது மாத்திரமல்ல, ஆதியிலிருந்தே அவன் அதைத்தான் செய்தான். ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவை பார்த்து அதை எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்து ஏவாள் மூலமாக அந்த கனியை புசிக்க செய்து ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இருந்த தொடர்பை அவன் துண்டித்தான். ஆமென். தேவன் அவர்களை விரும்பி அழைத்து கொண்டு வந்த அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் இருக்க முடியாதபடி அந்த இடத்தை விட்டு அவர்களை பிரித்தான். ஹல்லேலூயா. இப்படி நிறைய பிரிவினைகளை பிசாசானவன் வேதம் முழுவதிலும் நிறைய பேருக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பிரிவினைகள் எப்பொழுதுமே தேவனால் வருவதல்ல, இது பிசாசினால் வருவது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த பிரிவினையின் ஆவி நம்முடைய குடும்பத்திலே நமக்குள்ளே அது கிரியை செய்கிறதோ அது தேவனால் வந்தது அல்ல, அது பிசாசினிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தேவ பிள்ளைகளாகிய நாம், ஆவிக்குரியவர்களாகிய நாம் அதை நன்றாக அறிந்து அதை பிரித்து உணர்ந்து இந்த ஆவி தேவனிடத்தில் இருந்து வந்தது அல்ல என்று சொல்லி நாம் உணர்ந்து அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். குடும்பத்தில் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். திருச்சபையில் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்காகவே யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய அந்த கடைசி சில அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக வெளிப்படையாய் ஜெபம் பண்ணுகிறதை உங்களால் அங்கே பார்க்க முடியும். அங்கே அவர் அப்படி ஜெபம் பண்ணும்போது பிதாவினிடத்தில் இப்படி ஜெபிப்பார், ஓ இவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஐக்கியப்பட்டவர்களாய் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவினிடத்தில் அவர் ஜெபித்ததை அங்கே நாம் வாசிக்கிறோம். சோ நம்முடைய ஆண்டவர் ஒற்றுமையின் தேவன், நம்முடைய ஆண்டவர் இணைக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் சேர்க்கிறவராய் இருக்கிறார். ஆனால் பிரிவினைகளை கொண்டு வருகிறவன் பிசாசானவனாய் இருக்கிறான். அதுபோல ஒரு பிரிவினை தான் இந்த சபையிலே நேர்ந்தது. கொரிந்து சபையிலே அவர்களில் சிலர் என்ன சொன்னார்கள், நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொன்னார்கள். சிலர் வந்து சொன்னார்கள் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு பிரிவினையின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரம் அது. அந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் அந்த சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அந்த நிருபத்திலே அவர்களை குறித்த வாழ்த்து காரியங்கள் மற்ற காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு 3ஆம் அதிகாரத்திலே இந்த பிரிவினை சம்பந்தப்பட்ட காரியத்தை சொல்லி கண்டிக்க துவங்குகிறார். அப்படி பிரிவினையை சொல்லி கண்டிக்கும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். நான் நட்டேன், நடுவு செய்தது என்னுடைய வேலை, நான் நட்டேன்,
அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் தான் விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவன், அதாவது நடுகிற என்னாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சின அப்பல்லோவினாலும் ஒன்றும் இல்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய குணாதிசயத்தை பாருங்க. அவர்கள் எல்லாம் பிரிவினை பற்றி பேசும்போது பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க, ஒரு மனதை குறித்து அங்கே பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆமென். நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அதாவது நட்ட பவுலாகிய நானும் நீர் பாய்ச்சின அப்பல்லோவும் ஒன்றாயிருக்கிறோம், நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தையாய் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குரிய வார்த்தையாய் இருக்கிறது. நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம், நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இப்படி சொல்ல வேண்டும், நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம். ஆமென். உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற மனிதர்களோடு நீங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் ஒரு நாள் தேவாலயத்திற்கு அவர்கள் போன பொழுது அங்கே அலங்கோலமாய் கிடந்த ஒரு மனிதனை அவர்கள் பார்த்தார்கள். தாயின் கற்பத்திலிருந்து முடந்தனாய் பிறந்த ஒரு மனுஷன், அவன் சப்பானியாய் பிறந்தவன். அவன் தேவாலயத்தில் தினம்தோறும் அவனை கொண்டு வந்து அங்கே வைப்பார்கள். அந்த அலங்கார வாசல் அண்டையிலே அவனை வைப்பார்கள் பிச்சை கேட்பதற்காக. ஆமென். இவர்கள் பேதுரும் யோவானும் 9ஆம் மணி வேளையிலே, ஜெப வேளையிலே அவர்கள் தேவாலயத்துக்கு கடந்து சென்ற பொழுது அவனை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே இந்த பிச்சைக்காரனான இந்த மனுஷனும் இவர்களிடத்திலிருந்து ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி அவர்களை உற்று பார்த்தான். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நம்ம கவனிச்சு பார்க்கணும், எங்களை பார் என்று சொன்னார்கள். என்னை பார் என்று சொல்லவில்லை, பதில் என்ன சொன்னார்கள்? எங்களை பார் என்று சொன்னார்கள். எங்களை பார், எங்களை. அந்த ஒரு மனம் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம், ஒரு ஒற்றுமை அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். பேதுருக்கும் யோவானுக்கும் எத்தனையோ வயதில் வித்தியாசம் உண்டு. யோவான் மிகவும் ஒரு சிறிய ஒரு வயதில் உள்ள ஒரு பையன் தான். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவன் சீசனாக இருந்த போது அவனுக்கு மிகவும் வயது குறைவான வயது. அதனால தான் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவனை தம்மோட வைத்து இருப்பார். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் பேதுரு அப்படி இல்லை, 40 வயதுக்கு மேற்பட்டவன். ஆனால் இந்த விஷயத்தில் அவர்களுக்குள்ள இந்த ஆவிக்குரிய ஒற்றுமையை பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். பேதுரும் யோவானும் என்ன சொன்னார்கள்? எங்களை நோக்கிப்பார். எங்களை, அங்கே ஒரு மனம் இருக்கிறதை பார்க்கிறோம். எங்களை நோக்கிப்பார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் சபையிலே கேள்விப்பட்ட இந்த பிரிவினையை கேட்டவுடனே அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தாமல் பதிலாக அவர்களுக்கு முன்பாக நாங்கள் ஒன்றாய்த்தான் இருக்கிறோம் என்று அவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். நடுகிறவனாகிய பவுலாகிய நானும் நீர் பாய்ச்சின அப்பல்லோவாகிய நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே ஒற்றுமை என்பது ஒரு வலிமையாய் இருக்கிறது. அதை பற்றி நிறைய உலக மொழிகள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒற்றுமையை, வலிமை, இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க பாருங்க. ஒற்றுமையாக இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கிறது. யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒற்றுமை என்பது ஒரு வலிமை. ஆமென். சத்ரு உட்புகிற முடியாது, சத்ரு கிரியை செய்துவிட முடியாது. இந்த சபையிலே, இந்த இடத்துல சத்ரு அப்படி பிரிவினையின் மூலமாக அநேக காரியங்களை செய்து கொண்டு இருந்தான். ஆனால் அது தேவ மனிதர்களுடைய காதுகளுக்கு வரும்போது அவர்கள் அதை டீல் பண்ற விதத்தை பாருங்க. நாங்கள் ஒன்றாய்த்தான் இருக்கிறோம் இப்படி சொல்றதுக்கு இவ்வளவு அபிஷேகம் பெற்ற, இவ்வளவு கிருபை பெற்ற இந்த தேவ ஊழியனுக்குள்ள இருந்த அந்த தாழ்மையை நம்ம பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, உண்மையில் அவர் தாழ்மையுள்ள மனுஷன். சொல்றார் பாருங்க அந்த வசனத்தில், 7வது வசனத்தில், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை. கஷ்டப்பட்டு ஒரு ஊழியத்தை அவர் தொடங்கி இருந்தும், கஷ்டப்பட்டு ஜனங்களை அங்கே கொண்டு வந்து இருந்தும் அவர் சொல்லுகிறார், நடுகிறவனால ஒன்றுமே இல்லைங்க. இவ்வளவு கடின உழைப்பு பண்ணி இருந்தாலும் எங்களால் ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நிறைய நேரத்தில் சின்ன சின்ன கடினமான சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் ஆண்டவருக்காக செஞ்சுட்டு, நான் ஆண்டவருக்காக இவ்வளவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனதுக்குள்ள அப்படி தோன்றும். ஆனால் இந்த வசனத்தை வாசித்த போது அதிகமாக எனக்குள்ளே வந்த உணர்வு என்ன தெரியுமா? அந்த சபையை அவர் உருவாக்கி இருக்கிறார். அநேக ஜனங்கள் அங்கே வந்திருக்கிறார்கள்.
ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, நடுகிறவனால் ஒன்றும் இல்லை. உண்மைங்க, நடுகிறவனால் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை. விளையச் செய்கிற ஒரு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்த வேண்டும். அவர் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க, நடுகிறவனால் ஒன்றும் இல்லை. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி இருக்கலாம், கஷ்டப்பட்டு ஒரு வேலையை நீங்கள் பெற்றிருக்கலாம், கஷ்டப்பட்டு ஒரு வாகனம் வாங்கி இருக்கலாம், கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை நீங்கள் இன்றைக்கு சொல்வதற்கு ஏதுவான ஒரு காரியம் உங்களுடைய கரங்களில் இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நீங்கள் மனதில் ஒன்று நன்றாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். நடுகிறவனால் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை. விளையச் செய்கிற தேவன், எனக்கு இதை தந்த தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறித்து மட்டுமே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்களை, ஆசீர்வாதங்களை தந்திருப்பார். அதற்காக நீங்கள் உங்களுடைய முயற்சிகளையும் செய்திருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை செய்திருப்பீர்கள். அதில் கடின உழைப்பு இருந்திருக்கும், தூங்காத இரவுகள் இருந்திருக்கும், கண்ணீர் நிறைந்த ராத்திரிகள் இருந்திருக்கும். ஆமென். கஷ்டமான காரியங்கள் எல்லாம் நிறைய இருந்திருக்கும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் இருந்து இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்னன்னா, நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தை நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, இதை சொல்ல 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 தான் ஆண்டவர் மகிமைப்படுவார். எந்த இடத்திலும் யார் இடத்திலும் போய் நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்தும் போது அதன் மூலமாக தேவனுக்கு ஒரு மேன்மை வராது, அதன் மூலமாக தேவனுக்கு ஒரு மகிமை நீங்கள் கொண்டு வர முடியாது. எந்த இடத்திலும் நீங்கள் வெட்கப்படாமல் வாய் திறந்து சொல்ல வேண்டும், என் கர்த்தர் இதை எனக்கு செய்தார், என் ஆண்டவர் இதை எனக்கு வாய்க்க பண்ணினார், இதை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். நல்ல வேலை உங்களுக்கு கிடைத்திருக்கலாம், வேலையில் உயர் பதவிகள் கிடைத்திருக்கலாம். ஆமென். ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் போது நீங்கள் நல்லா சொல்லணும், எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் எனக்கு இதை தந்திருக்கிறார், இதை ஆண்டவரிடத்திலிருந்து நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்வது ஆண்டவருக்கு மகிமை, அவருக்கு மேன்மை. ஹல்லேலூயா. ஆமென். பூமியிலே மேன்மை பாராட்டுகிறவன் குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து அல்ல. ஆமென். ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டின நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய மேன்மை என்பதே நம்முடைய ஆண்டவர் தான். நம்முடைய மகிழ்ச்சி என்பதே, நம்முடைய பெருமை என்பதே நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். நம்மை முன்னிலைப்படுத்தாமல் தேவனை முன்னிலைப்படுத்தும் போது அவருடைய நாமம் என்ன செய்கிறது? மகிமைப்படுகிறது. இங்கே சொல்றாரு பாருங்க, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, தன்னை ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு நாமும் அப்படி சொல்ல வேண்டும், நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. யோசேப்பை குறித்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த மனுஷன் முதலாக எகிப்தின் ராஜாவுக்கு முன்பாக, பார்வோனுக்கு முன்பாக இவன் போய் நின்றான். போய் நின்றப்போ ஒரு ராஜாவை பார்க்கும்போது வணக்கம் செய்திருக்க வேண்டும், வந்தனம் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு சிறை கைதியாக இருந்து ராஜாவுக்கு முன் நிற்கிற இந்த யோசேப்பு ராஜாவினிடத்தில் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் அல்ல. ஹல்லேலூயா. நான் அல்ல. இந்த வார்த்தை தான் யோசேப்பினுடைய வாயிலிருந்து பிறந்த முதல் வார்த்தை. நான் அல்ல. ஹல்லேலூயா. நான் அல்ல. இந்த வார்த்தையை சொல்ல 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 உங்க மாம்சம் சாகும், உங்க மாம்சீக கிரியைகள் அழிக்கப்படும். நான் அல்ல கிறிஸ்து, நான் அல்ல கிறிஸ்து அப்படின்னு சொல்ல 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 உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மேன்மைப்படுவார். உங்களுக்குள்ள இருக்கிற மாம்சீகம் என்ன செய்யும்? ஆமென். குறைக்கப்படும், அழிக்கப்படும், அது மேலோங்கி நிற்காது. ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு போய் முதலாவது பார்வோனை சந்தித்த போது அவன் சொன்ன வார்த்தை நான் அல்ல. ஹல்லேலூயா. நான் அல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி வேதத்தில் நிறைய பேர் நான் அல்ல என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லி இருக்கிறார், நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி இருக்கிறார். இப்படி தேவனை முன்னிலைப்படுத்தி வாழ்கிறவர்கள் பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். தங்களை முன்னிலைப்படுத்தினது அல்ல, தேவனை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தவர்கள், தேவனுக்கு முக்கியத்துவம் செலுத்தினவர்கள், தேவ
தேவனுக்கு மகிமையை தேடினவர்கள், தேவனுக்காக நின்று பேசுகிறவர்கள் தான் உண்மையிலே அவர்கள் சாதிக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானது உண்மையுள்ளதாக இருந்திருக்கிறது. அவர்களுடைய வாயிலோ இருதயத்திலோ வஞ்சனை இருந்ததே இல்லை. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி தங்களை அவர்கள் குறைத்து கொண்டார்கள். யோவான் ஸ்நானனிடத்திலே போய் அவர்கள் அநேகர் போய் சொன்னார்கள், உம்மை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து அநேகருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் என்று சொல்லி யோவானிடத்திலே சொன்னபோது அவன் சொன்ன வார்த்தை என்ன? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். நான் அவருக்கு ஒரு தோழனை போல அல்லது அவருக்காக வழி ஆயத்தம் பண்ண வந்தவன் போல, அவ்வளவு தான், அவருடைய பாதரட்சியின் வாளை அவிழ்க்கிறதுக்கு கூட நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ இவ்வளவு விஷயங்களை நான் ஒரு பொதுவான விளக்கமாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது ஆவிக்குரிய விளக்கம் என்ன இந்த வசனத்தை குறித்து என்று நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். ஆவிக்குரிய விளக்கம், இந்த வசனத்தில் இருந்து ஆவியானவர் நம்மிடத்தில் சொல்ல வருவது என்ன என்று நாம் தியானிக்க போகிறோம். இப்போ இந்த வசனம் பாருங்க, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். இதுல 3 நபர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆள் கிடையாது. எத்தனை நபர்கள்? 3 பேர்கள். அதாவது முதலாவது பவுல், இரண்டாவது அப்பல்லோ, மூன்றாவது தேவனாகிய கர்த்தர். நான் மறுபடி சொல்றேன், அந்த 3 நபர்கள் யார்? முதலாவது பவுல், இரண்டாவது அப்பல்லோ, மூன்றாவது தேவனாகிய கர்த்தர். இதில் 2 பேர்கள் மனிதர்கள், ஒருவர் தேவன். 2 பேர் மனிதர்கள், ஒருவர் தேவன். இப்போ இந்த உலகத்தில் நடக்கிற எந்த காரியமாகட்டும், அதாவது ஆவிக்குரிய வழியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற எந்த காரியமாகட்டும், அதில் இந்த 3 காரியத்தினுடைய பங்கும் இருக்கிறது. இந்த 3 விஷயம் பாருங்க. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். என்னதான் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனா இருந்தாலும் அவனால் ஈசாக்கை பெற்றெடுக்க முடியாது. என்னதான் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனா இருந்தாலும் அவனால் யாரை பெற்றெடுக்க முடியாது? ஈசாக்கை பெற்றெடுக்க முடியாது. ஈசாக்கை பெற்றெடுக்கிறதுக்கு அங்க யார் தேவை? சாராள் என்கிற அவனுடைய மனைவி, அந்த பெண் தேவை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என்னதான் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனா இருந்தாலும், எத்தனை வருஷம் காத்திருந்த அந்த விசுவாசத்தில் அவன் வல்லவனாகி இருந்தாலும் அவனால் ஈசாக்கை பெற்றெடுக்க முடியவே முடியாது. அப்படி ஈசாக்கை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அவனுடைய மனைவியாகிய ஒரு சாராள் அங்கே தேவைப்படுகிறது. இந்த சாராளை குறித்து பார்க்கும்போது, இந்த சாராள் என்னதான் ஒரு பெண்ணா இருந்தாலும் அல்லது இவளும் விசுவாசத்தில் எவ்வளவுதான் தேறினவளாகி ஈசாக்கை பெற்றெடுக்கக்கூடிய அனைத்து கிருபைகளும் இவளுக்கு கிடைத்தாலும், இவளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஈசாக்கை கொடுக்கக்கூடிய தேவன் இல்லை என்றால் அவர்களுக்கு ஈசாக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த வசனத்தை மறுபடி சொல்லுகிறேன். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலயாம். இப்படி யோசிச்சு பாருங்க. நடுகிற ஆபிரகாமாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிற சாராளாலும் அல்ல, இவர்கள் 2 பேருடைய முயற்சியை பார்த்து விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இந்த 3 விஷயங்கள் அதில் முக்கியப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் நடுவு செய்ய வேண்டும், ஒருவர் நீர் பாய்ச்ச வேண்டும். இவர்கள் 2 பேருடைய முயற்சியை பார்த்து தேவன் விளைய செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாலே தான் எல்லாம் ஆகும். நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு அதுதான், தேவனாலே தான் எல்லாம் ஆகும். அவர் மனது வைக்கணும், அவர் கிருபை செய்யணும், அவர் இரக்கம் செய்யணும். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயாம் என்று வாசிக்கிறோமே. ஆமென். ஓடுகிற முயற்சி செய்கிற ஆபிரகாமினால் அல்ல, ஆமென், விரும்புகிற சாராளினாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற
தேவனாலேயாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தான் அந்த வசனத்தில் பாருங்க, பவுல் நட்டான், அப்போலோ நீர் பாய்ச்சினான். அவர்கள் அவருடைய வேலைகளை செய்தார்கள். பலன் அளிக்கிறது அல்லது விளையச் செய்கிறது யாருடைய வேலை? அது கர்த்தருடைய வேலையாயிருக்கிறது. இந்த சம்பவத்தை வைத்து, அதாவது இந்த 3 காரியத்தை வைத்து நீங்க வேதத்தில் எந்த சம்பவத்தை ஒப்பிட்டு பார்த்தாலும் ஆமென் உங்களுக்கு புரியும். உதாரணமாக மோசேயை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த சம்பவத்தை நம்ம மோசேயை குறித்து நிறைய வசனங்கள் வாசிக்க வேண்டாம். இந்த ஒரு வசனத்தை மனதில் நிறுத்தி கொள்ளுங்க. இதை வைத்து இந்த வசனத்துக்குள்ள இருந்து மோசேயினுடைய வாழ்க்கையை பாருங்க. அதாவது மோசேயை ஆண்டவர் முட்செடியில் உண்டான அந்த தரிசனத்தின் மூலமாக அவனை ஆண்டவர் அழைக்கிறார். அவனை தம்மிடத்தில் கூப்பிடுகிறார். அதை பார்த்து அவன் பக்கத்தில் போனவன் அவனிடத்தில் ஆண்டவர் பேச துவங்குகிறார். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்று ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார். நிறைய காரியங்கள் அவனிடத்தில் ஆண்டவர் சொன்ன பின்பு அவனுக்கு போகிறதற்கு மனம் இல்லை. அவன் சொல்லுகிறான், நான் மந்த நாவுள்ளவன், திக்குவாயுள்ளவன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் மனுஷனுக்கு நாவை சிருஷ்டித்தவர் யார் என்று சொல்லி நிறைய காரியங்கள் அவனிடத்தில் பேசுகிறார். முடிவிலே அவனுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை என்கிற ஒரு காரியம் அவனுக்கு வந்தபோது ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரனாகிய ஆரோன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்க, இங்கே மோசே என்கிற தேவனுடைய ஊழியக்காரன் இருக்கிறான். அவனுக்கு உதவி செய்கிறதற்கு, ஆசாரியனாக இருப்பதற்கு, அந்த காரியங்களை பார்ப்பதற்கு அங்கே ஆண்டவர் இன்னொரு மனுஷன் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். அவன் பேரு ஆரோன், மோசேயினுடைய சொந்த சகோதரன் இவன். அந்த நேரத்தை பாருங்க, கர்த்தர் எப்படி இணைக்கிறான். அங்கே ஆரோன் வருகிறார். இவர்கள் இருவரும் போய் ஆண்டவர் சொன்னபடி பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அங்கே இவர்களுடைய கோலை போட்டபோது இங்கே எப்படி சர்ப்பமாய் மாறிற்றோ அதே போல பார்வோனுக்கு முன்பாகவும் அது சர்ப்பமாக மாறிற்று. அப்படி சர்ப்பமாக மாறின பின்பு அங்கே அவர்களுடைய எகிப்தியர்களுடைய ஜோசியர்களுடைய கோள்களும் அங்கே சர்ப்பமாக மாறினதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மோசேயினுடைய கோள்கள் அந்த சர்ப்பத்தை எல்லாம் விழுங்கி போட்டது. இவ்வளவு அற்புதங்கள் நடந்திருந்தாலும் ஆண்டவர் கிரியை செய்தால் ஒழிய அங்கே ஒரு மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கிரியை செய்ததை பார்க்கிறோம். 10 வாதைகளை ஆண்டவர் இந்த ஜனங்களுக்குள்ளே அனுப்பி ஆண்டவர் இங்கே ஒரு பலத்த ஒரு கிரியை நடப்பித்ததை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தை இருந்தாலும் சரி, ஆமென், அதை நடப்பிக்கிற மனிதன் நம்ம கூட இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்தாலும் ஆமென், விளையச் செய்கிற தேவன் நம்மோடு இல்லைன்னா நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய ஆண்டவர் விளையச் செய்கிறவர், அதை பார்க்கிறார். நம்முடைய முயற்சிகளை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய முயற்சிகளை பார்த்து ஆண்டவர் விளைச்சலை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த வசனத்தில் ஆமென், நடுகிறவன் நீர் பாய்ச்சுகிறவன் என்று சொல்லி இந்த 2 காரியங்கள் செய்தவர்களை அங்கே பார்க்கிறோம். இதில் நீங்கள் இப்படி பார்க்கும்போது நடுகிறவன் நீர் பாய்ச்சவில்லை, நீர் பாய்ச்சுகிறவன் நடவில்லை. அவர்களுடைய வேலையை அவர்கள் தான் செய்ய முடியும். ஆமென். உதாரணமாக தாவீது ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவன், ஆண்டவரால் வந்த அபிஷேகத்தை பெற்றவன். ஆனாலும் இவன் இருக்கிற இடம் எங்கே தான்? வனாந்திரம் தான். இவனை சேர்த்து கொள்ளுகிறதற்கு அவனுடைய தகப்பன் கூட வீட்டில் முன்வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையில் வனாந்திரத்தில் இதை தாவீது கிடக்கிறான். ஆனால் இவன் மேலே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் அபிஷேகம் இருக்கிறது. இவன் மேலே தேவனுடைய தைலம் இருக்கிறது. இவன் மேலே தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனால் இருக்கிற இடம் எங்க? ஒரு வனாந்திரமான இடத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆமென். இதே போல தான் யோசேப்பும் பாருங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் தரிசனங்கள் இருக்கிறது, ஆனால் அவன் இருந்த இடம் ஒரு சிறைச்சாலையாக இருக்கிறது. சில நேரங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட சம்பந்தம் இல்லாத இடங்களிலே உங்களை வைத்திருப்பார். ஆமென். உங்களுக்கும் அந்த இடத்திற்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது, ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சில காலம் உங்களை வைத்திருப்பார். உங்களுக்கு சில காரியங்களை கற்றுத்தருவதற்காக, உங்களுக்கு சில காரியங்களை போதிப்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல
உங்களை என்ன செய்திருப்பார்? வைத்திருப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறிட உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி இயேசுவை ஏவினதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவுக்கென்று அவ்வளவு பெரிய ஊழியம், அவ்வளவு பெரிய விஷயங்கள் அங்கே இருந்த போதும் ஆவியானவர் அவரை வழி நடத்தினது வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறதற்கல்ல. ஆமென். அவரை வனாந்திரத்திற்கு வழி நடத்தினதை பார்க்கிறோம். கர்த்தரை சில நேரத்திலே நம்மை எப்படி சம்பந்தம் இல்லாத இடங்களிலே நம்மை வழி நடத்துவார். ஆமென். அது அர்த்தம் நம்மை அழிக்கிறதற்காக அல்ல, நம்மை உருவாக்குகிறதற்காக, நம்மிடத்தில் சில காரியங்களை கையளிப்பதற்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட சம்பந்தமற்ற இடத்திலே நம்மை ஆமென் வைத்திருக்கிறது. பாருங்க, தாவீது ஆண்டவரிடத்தில் வாக்குத்தத்தத்தை பெற்றவன், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவன். ஆனால் இருக்கிற இடமோ ஒரு வனாந்திரமான இடம். அந்த இடத்திலிருந்து முன்னேறுகிறதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. ஆனால் இந்த தாவீதை, உதாசீனப்படுத்தப்பட்ட இந்த தாவீதை, ஆமென், அலங்கோலமாய் எண்ணப்பட்ட இந்த தாவீதை அரண்மனையோடு தொடர்பு படுத்த தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சவுலுக்கு மேல ஒரு பொல்லாத ஆவி வந்தது. அப்போ இந்த ஒரு வாத்தியம் வாசிக்கிற ஒரு மனுஷனை அவர்கள் அங்கே தேடினார்கள், ஒரு வாலிபனை அங்கே தேடினார்கள். அப்போ ராஜாவினுடைய மனுஷராய் நின்று கொண்டிருந்த ஒரு மனுஷன் தாவீதை குறித்த ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நான் ஒரு மனுஷனை அறிவேன், அவன் அப்படி நல்லா வாசிப்பான், அதில் நல்ல வாசிக்கிறதுல நல்ல தேர்ந்தவன், நல்ல சௌந்தரியம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி தாவீதை பற்றி அங்கே ஒருவன் அங்கே சொல்லுகிறான் அரண்மனையில். அப்புறம் அந்த மனிதர்கள் வந்து தாவீதை சவுலின் இடத்திற்கு கொண்டு போய் விட்டார்கள். இப்ப பாருங்க, ஒரே நாள்ல ஒரு நிமிஷத்துல சாதாரணமாய் கிடந்த ஆடுகளுக்கு பின்னே திரிந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் கொண்டு போய் எங்க வச்சாரு? அரண்மனையில் வைத்த. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, திட்டமாய் செய்வார். எல்லாவற்றையும் எப்படி செய்வார்? திட்டமாய் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. திட்டமாய் செய்வார். இந்த காரியத்தை பாருங்க, தாவீதால வாத்திய கருவி மட்டும்தான் வாசிக்க தெரியும், தேவனுடைய பிரசன்னத்தை மட்டும்தான் கொண்டு வர தெரியும், தேவனை ஆராதிக்கிறது மட்டும்தான் பண்ண தெரியும். ஆனா இந்த மனுஷனை கொண்டு போய் சவுலின் இடத்துல சேர்த்தது ராஜாவினுடைய வேலைக்காரரில் இருந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் பண்ணின வேலையை தாவீது என்ன செய்ய முடியாது? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பண்ண முடியாது. தாவீதுக்கு அதற்கான விஷயங்கள் அவனிடத்தில் இல்லை. அவனால் என்ன செய்ய முடியும்? வாத்திய கருவியை நேர்த்தியாக வாசிக்க முடியும். ஆனால் ராஜாவினிடத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு அது வேற ஆளினுடைய வேலை. அதைத்தான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஆமென். அப்பல்லோ என்ன செய்தான்? நீர் பாய்ச்சினான். பவுல் என்ன செய்தான்? அவன் நடுவு செய்தான். நடுவு செய்தது பவுல், நீர் பாய்ச்சினது யாரு? அப்பல்லோ. இவர்கள் தங்களுடைய வேலையை சரியாய் செய்தார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை சரியா செய்யணும். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது ஆண்டவர் உயர்த்தினதுக்கு அவன் என்ன விசேஷமா செஞ்சான்? ஒன்றுமே இல்லை. தகப்பனுடைய ஆடுகளை மிகவும் கவனமாய் அவன் என்ன செய்தான்? மேய்த்தான். தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான். ஆண்டவரை துதித்து பாடினான். ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அவன் கையில் இருந்த அந்த சிறிய வாத்திய கருவியை வாசித்த ஆண்டவருக்கு மகிமையான பாடல்கள் அவன் என்ன செய்தான்? பாடினான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான பாடல்களை எல்லாம் அவன் என்ன செய்தான்? பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். அவன் உயர்வுக்காக அவன் போராடவில்லை, அடுத்த நிலைக்காக அவன் போராடவில்லை. அவன் தன்னுடைய வேலையை சரியாய் செய்தான். ஆண்டவர் அவனை உயர்த்துகிறதற்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். தானியேல் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது தானியேல் சரியாய் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அதனால் ஆண்டவர் அவனை சரியாய் உயர்த்துகிறவராய் இருந்தார். எந்த இடத்துலையும் தானியேல் போய் உயர்வுக்காக ஜெபித்த வசனம் வேதத்தில் இல்லை. ஏன்னா அவர் அப்படி ஜெபிக்கவே இல்லை. உயர்வுக்காக அவர் ஜெபிக்கல, தன்னுடைய ஜெப நேரத்தை அவர் சரியாக ஜெபித்தார். எவ்வளவோ போராட்டங்கள் வந்த போதும் ஜெப நேரத்தை சரியாக ஜெபித்து ஆண்டவருக்கு முன்பாக ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆமென். இவர் உண்மையா சரியான நேரத்துக்கு ஜெபம் பண்ணதுனால, சரியான நேரத்துக்கு காரியங்களை செஞ்சதுனால ஆண்டவர் இவரை சரியான நேரத்துக்கு உயர்த்துகிறதற்கு உண்மையுள்ளவராயிருந்தார். நிறைய நேரங்களை நம்ம என்ன செய்கிறோம்? அடுத்த நிலைக்காக முயற்சி செய்கிறோம், அப்படி அவசரப்படுகிறோம். அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்தது என்ன? அந்த வேலையை நம்ம சரியாக செய்யும்போது ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கும் போது அவன் சிறைச்சாலையில் போய் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், அங்கே பானபாத்திரக்காரனும் சுயம்பாய்களுடைய தலைவனும் அங்கே சோகமாய் உட்கார்ந்து இருந்தார்கள். அவர்களை போய் இவன் விசாரிக்கிறான். இவனும் கட்டுகளோடு தானே இருக்கிறான், இவனும் பிரச்சனைகளோடு தானே இருக்கிறான், இவனும் ஒரு சிறை கைதி தானே. ஆனால் அந்த சிறை கைதியாக இருந்தால் கூட அவர்களை போய் என்ன செய்கிறான்? விசாரிக்கிறான். அவங்களுடைய சூழ்நிலை என்ன, ஏன் உங்களுடைய முகம் சோர்வாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களை என்ன செய்கிறான்? விசாரிக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அந்த வேலையை பாருங்க அவன் சரியாய் செய்கிறான். ஏனென்றால் இவனை இந்த சிறைச்சாலையில் இட்ட மனிதன் அந்த சிறைச்சாலையினுடைய காரியங்களை பார்த்து கொள்ளும்படி யோசேப்பை அங்கே நியமித்திருந்தான். ஸோ கட்டுகளோடு இவன் இருந்தா கூட அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை அவன் சரியாக செய்தான். அவனை ஆண்டவர் உயர்த்துகிறதற்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். சரியான நேரத்தில் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நம்மளால் என்ன செய்ய முடியும்? நீர் பாய்ச்ச முடியும். அதை மட்டும் பண்ணினா போதும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு விளைச்சலை தருவார். ஆமென். நடுவு செய்யறத ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலையை அதை நீங்க சரியா செய்யுங்க. ஆண்டவர் நீர் பாய்ச்சுகிற ஒருவனை ஆண்டவர் உங்களுக்காக கொண்டு வருவார். பாருங்க, டெஸ்டினி ஹெல்பர்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது ஆண்டவர் தான். கர்த்தர் தான் அதை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியிலே அவன் இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தானாம். வெயில் நேரத்தில், உஷ்ணமான நேரத்தில் கூடார வாசலில் உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அப்போ 3 மனுஷங்க அவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பேர் அவனுக்கு முன்பாக நிற்கிறாங்க. கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இவர்கள் வந்து ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை குறித்து அவனிடத்திலும் அவனுடைய மனைவியினிடத்திலும் பேசினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமுக்கு முன்பாக அவர்கள் நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்தார்கள் எழுதப்படலை. தூரத்தில் வந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எழுதப்படலை. தோன்றினார்கள் அப்படின்னு எழுதப்படலை. நின்றார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு நாட்களாக நிற்கிறாங்கன்னு நமக்கு தெரியலை. ஆனால் எப்போ இந்த ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தானோ அப்போதான் அந்த 3 தேவதூதர்களையும் இவனால் பார்க்க முடிந்தது. ஆனால் கர்த்தர் தான் தரிசனமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர் தான். ஆமென். நீங்கள் நடுவு செய்யணும். நீர் பாய்ச்சுகிறது அதற்கான ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். ஆமென். விளைச்சலை தருகிறது ஆண்டவர் தான். என்னதான் நடுவு செய்தால், என்னதான் நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது யார் தான்? ஆண்டவர் தான். மண்ணு நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. விதைகள் இருக்கிறதா? நல்ல நல்ல விதைகள் இருக்கிறது. சரி, விதைக்கலாம். உங்களால் முடிந்தது விதைக்க முடியும், விதையுங்கள். ஆமென். நீர் பாய்ச்சுகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கான ஆட்களை என்ன செய்வார்? தருவார். கர்த்தர் தான் ஆட்களை ஏற்படுத்தி தருகிறது. ஆமென். எந்த ஒரு மனுஷனும் தானா இயங்க முடியாது. கர்த்தரால் மட்டுமே ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? இயங்க முடியும். அவர் கிரியை செய்ய வேண்டும், அவர் இறங்க வேண்டும், அவர் வேலை செய்ய வேண்டும், அவர் தம்முடைய கிருபையை காண்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால இந்த செய்தியினுடைய தலைப்பு பாருங்க, எல்லாம் தேவனாலே, எல்லாம் தேவனாலே, அவர்னால தான் எல்லாமே ஆகும். ஆமென். ஒரு சின்ன விஷயம் கூட அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அவராலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பேர் நிறைய காரியத்தை சொல்லலாம். உலகத்தில் நிறைய காரியங்கள், கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவராலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 127வது சங்கீதம் 1-2 அந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 127வது சங்கீதம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாமா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் ஒரு வீட்டை கட்டலைன்னா அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா அப்படின்னா வீணானது அப்படின்னு அர்த்தம். விருதான வீணானது. கர்த்தர் அந்த வீட்டை கட்டலை,
அப்படின்னு இருக்கும்போது அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் வீணானது, அவருடைய முயற்சி வீணானது, அவர்கள் படும் பிரயாசங்கள், அவர்கள் அதற்காக யோசிக்கிற யோசனைகள் எல்லாம் வீணானது. நிறைய நேரங்களில் சில காரியங்களுக்காக நம்ம யோசிச்சு இரவு பகலாய் நாட்களை அதிலே செலவழித்து கொண்டிருப்போம். இந்த காரியத்தை எப்படி பண்ணுறது, இந்த காரியத்தை எப்படி செய்கிறது, இந்த காரியத்தில் என்னென்னலாம் யோசனை பண்ணலாம், என்னென்னலாம் ஆலோசனை பண்ணலாம், இதை எப்படியெல்லாம் நம்ம மெருகேற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய யோசிப்போம், நிறைய காரியங்களை ஆலோசிப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராகில், அவர் வீட்டை கட்டலைன்னா அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் வீணானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நீங்கள் யோசிக்கணும், இந்த காரியத்தை கர்த்தர் எனக்காக துவங்கி இருக்கிறாரா, இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு முன் செல்லுகிறாரா, இந்த காரியத்தில் தேவனுடைய சமூகமும் அவருடைய நடத்துதலும் இருக்கிறதா என்று நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நிறைய காரியங்கள் நம்ம தொடங்கி அதை முழுமையாய் செய்து முடிக்க முடியாமல் போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதில் தேவனுடைய நடத்துதல் இல்லை. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, வீணானது. ஆண்டவர் செய்யாத ஒன்றை, உங்களுக்கென்று ஆண்டவர் துவங்காத ஒன்றை நீங்களாக துவங்குவது அது வீணானது. சில நேரங்கள் அதன் மூலமாக சில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஏனென்றால் ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்காக துவங்கவில்லை, ஆண்டவர் உங்களுக்காக அந்த காரியத்தை ஆரம்பிக்கவில்லை, நீங்களாக அதில் முயற்சி பண்ணுகிறீர்கள். ஆண்டவருடைய தெளிவான சித்தம், பரிபூரண சித்தம் அதில் இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கும்போது நாமாய் முயற்சி பண்ணுகிற அந்த காரியத்திலே சில நேரங்கள் நம்ம என்ன செய்கிறோம், சில நேரங்களில் ஆண்டவர் இல்லாமல் செய்கிற எல்லா காரியங்களும் நம்ம தோல்வியை தான் சந்திக்கிறோம். அது ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், அது ஒரு ஊழிய காரியமாக இருக்கலாம், அது குடும்பம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வாங்க போகிற வாகனமாக இருக்கலாம், நீங்கள் கட்டுகிற வீடாக இருக்கலாம், நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற தொழில் முயற்சியாக இருக்கலாம். ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, வீணானது என்று சொல்லுகிறார் ஆண்டவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக பாருங்க, கர்த்தர் நகரத்தை காவாராகில், காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆண்டவர் ஒரு ஊரை, ஒரு நகரத்தை ஆண்டவர் காவல் காக்காவிட்டால் அந்த காவலாளர்கள் எல்லாம் விழித்திருந்து காத்து கொண்டிருக்கிறது வீணானது அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாமல் இவங்க இரவு பகலாக கண் விழித்து பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட அந்த பாதுகாப்பு, அந்த காவல் வீணானது. ஏன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு அங்கே இல்லை, அந்த நகரத்தின் மேல் ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லை. அதனால ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்தால் தான் காவலாளர்களாலே எந்த பிரயோஜனமாவது இருக்கிறது. ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா அதில் எந்த பிரயோஜனமும் நமக்கு இல்லை என்பதை தேவ பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய படிப்பு சம்பந்தமாகட்டும், எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாக போகிறாரா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு போகிறதுனால எடுத்த உடனே எல்லாம் சரியாக நடந்துவிடும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. எடுத்த உடனே எல்லாம் சரியாக நடக்கும், எல்லாம் பிரம்மாண்டமாக நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய காரியம் பாருங்க எப்படி ஆரம்பிக்குதான், அற்பமான ஆரம்பமாக இருக்கிறது. உம்முடைய ஆரம்பம் ஆரம்பமாக இருந்தால் முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் துவங்கப்படுகிற காரியம், தேவனால் துவக்கப்படுகிற காரியம் ஆரம்பத்தில் அற்பமாக இருக்கலாம். அதிலே நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில காரியங்களை ஆண்டவர் சொல்லி நீங்கள் செய்யும்போது அது ஆரம்பத்தில் மிகவும் அற்பமாய், ஆமென், பலருடைய நகைப்புக்குட்பட்டதாக இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு எப்படித்தான் இருக்கும், சம்பூரணமாய் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது துவங்கினது யாரு? நீங்கள் அல்ல, கர்த்தர். ஆமென். அந்த வேலையை துவங்கினது கர்த்தர், அந்த ஊழியத்தை துவங்கினது கர்த்தர். ஆமென். கர்த்தர் அதை செய்ய துவங்கி இருக்கிறபடியினாலே அதை முடித்து கொடுக்கிறது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வேலை அது. ஆமென். கர்த்தர் அதை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகரியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வருகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே அப்படின்னு அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ இந்த வசனத்தை சொல்லும்போது இந்த வார்த்தையை நம்ம அழுத்தி சொல்லணும், ஆவியினாலேயே. ஆமென். ஆவியினாலேயே அப்படின்னா பலமும் கிடையாது, பராக்கிரமம் கிடையாது, ஆவியினால மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம். ஆமென். ஆவியானவரால் மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும் என்ற அர்த்தம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. சில காரியங்களுக்கு அப்படியே போட்டு முயற்சி பண்ணுவீங்க, இரவு பகலாக போட்டு அதை அப்படியே மனசில் போட்டு யோசித்து குழம்புவீங்க. உங்களுடைய பலம், உங்களுடைய பராக்கிரமம் எல்லாவற்றையும் போட்டு நீங்கள் அதில் செலவழிப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நடுகிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல. அவர்கள் முடிந்ததை அவர்கள் செய்தார்கள், ஆனால் அவர்களுடைய கிரியைகளினால் அல்ல அப்படின்றாரு. ஆமென். எவ்வளவு முக்கியமான விஷயம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விசுவாசிகளை குறித்தும் தேவனுடைய வார்த்தையும் குறித்து தான் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை என்கிற விதையைத்தான் அவர் நட்டிருக்கிறார். விசுவாசிகளாக அங்கே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். ஆனால் முயற்சி பண்ணிட்டு அவர் சொல்லுகிறார், நடுகிறவனால ஒன்றுமே இல்லைங்க, நீர் பாய்ச்சுகிறவனால ஒன்றுமே இல்லை, விளையச் செய்கிற தேவன் தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். நம்ம மனம், நம்முடைய இருதயம் ஆண்டவரை முக்கியப்படுத்த துவங்கட்டும். அவர் இல்லாமல் ஒரு காரியத்தில் வெற்றியை நம்மால் பார்க்க முடியாது. அவர் கிரியை செய்யணும், அவர் வரணும், எல்லாம் அவரால் தான். ஆமென். அவர் சொன்னால் தான் நடக்கும், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கிரியை செய்தால் ஒழிய ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, நடைபெறாது. நம்முடைய கண்கள் அப்படி அவர் மேலே பதியட்டும். ஆமென். அவர் மேலே பதியட்டும். உங்கள் முயற்சியில் உங்கள் கண் இருக்க வேண்டாம், உங்களுடைய பிரயாசத்தின் மேலே உங்களுடைய கண்கள் இருக்க வேண்டாம். பதிலாக ஆண்டவர் மேலே உங்கள் கண்களை என்ன செய்யுங்க, பதித்து வைங்க. ஆண்டவர் மேலே உங்களுடைய கண்களை பதித்து வைங்க. ஏன்னா அவர் கிரியை செய்தாதான் ஏதாகிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். அவர் கிரியை செய்தாதான் மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். அவர் கிரியை செய்யணும். கிரியை செய்கிறவர் அவர்தான், விளையச் செய்கிற தேவன் அவர்தான். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய ஆவியினால் தான் எதுவும் சம்பவிக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம தியானித்த அந்த வசனம், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளையச் செய்தார். ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதை நான் செய்தேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளையச் செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். 2 மனிதர்கள் இங்கே வேலை செய்திருக்கிறார்கள். ஆமென். ஆனால் ஆண்டவர் விளையச் செய்தபடியினாலே அங்கே ஒரு விளைச்சல் உண்டானது. ஹல்லேலூயா. அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் அந்த வேலையினால் அல்ல, அதில் கிரியை செய்கிற தேவனாலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும் என்று ஆண்டவர் சொன்னாரே. அவராலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருவேளை நீங்கள் பட்ட பிரயாசங்களை எல்லாம் நினைத்து ஒருவேளை நீங்கள் யோசித்துட்டு இருக்கலாம், நான் இவ்வளவெல்லாம் பிரயாசப்பட்டிருக்கிறேனே, இவ்வளெல்லாம் நான் கண்ணீர் சிந்தி இருக்கிறேனே, இவ்வளோ முயற்சி செய்திருக்கிறேனே என்று சொல்லி உங்களுடைய கண்களை உங்கள் பிரயாசத்திலிருந்து எடுத்து ஆண்டவர் மேலே உங்களுடைய கண்களை வைங்க. எதையுமே மாற்றுகிறதற்கு அவரால் தான் முடியும். அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்காக நீங்கள் செய்த அவருக்காக நீங்கள் காண்பித்த அந்த அன்புள்ள பிரயாசங்களை எல்லாம் மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். இந்த ஆராதனை வேளையிலே ஆமென், விளையச் செய்கிற தேவன், விளைச்சல் தருகிறவர், உங்களுடைய பிரயாசத்தை பார்த்து விளைச்சல் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும், அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நடுகிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, ஆமென், விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை,
நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விளையச் செய்கிற தேவன், விளையச் செய்கிற தேவன். அவராலே எல்லாமாகும், அவராலே எல்லாமாகும், அவராலே எல்லாமாகும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உலக மனிதர்கள் நிறைய நேரங்களில் அவர்களுடைய முயற்சியின் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. உலக மனிதர்கள் அவருடைய முயற்சியின் மேலே. ஆனால் நாம் நம்முடைய முயற்சியின் மேல் நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள் அல்ல, நாம் நம்முடைய தேவன் மேல நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள், நம்மை அழைத்த கர்த்தர் மேல் நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள். இதை உணர்ந்துக்கோங்க. உங்க முயற்சியின் மேல் அல்ல உங்க நம்பிக்கை இருக்க வேண்டியது, தேவன் மேலே உங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் மேல உங்க விசுவாசம் இருக்கட்டும். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை தவறாய் நீங்கள் இவ்வளவு காலம் உங்களுடைய முயற்சியின் மேல நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க ஆண்டவர் மேல அவங்களுடைய நம்பிக்கை நீங்க வைங்க. ஆண்டவருக்குள்ள உங்களுடைய நம்பிக்கை வளரட்டும், ஆண்டவருக்குள்ள உங்க நம்பிக்கை பெருகட்டும். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரவும் ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இவ்வளவு நேரம் பாடி ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உம்முடைய வசனங்களை கேட்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் தியானித்திருக்கிற இந்த வசனங்கள் எல்லாம் தேவனாலே. ஆமென். நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார் என்கிற வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்திருக்கிறோம். விளையச் செய்கிறவர் நீர். ஹல்லேலூயா. விளைச்சல் தருகிறவர் நீர். ஆமென். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, விளைச்சலை தருகிற உம்மாலே எல்லாம் ஆகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் விளைச்சலை தருகிறவராய் இருக்கிறபடியினால் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய முயற்சியில் அல்ல, எங்களுடைய பிரயாசத்தின் மேல் அல்ல, பதிலாக ஆண்டவரே ஸ்தோத்திரமா எங்களுடைய நம்பிக்கை உம்மேல் நாங்கள் வைக்கிறோம். கர்த்தர் மேல் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் முழுவதுமாக வைக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த எல்லை பட்டணத்தில் இருக்கிற தமிழ் ஜனங்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனையை ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதற்கு ஏதுவாக மாற்றி தந்ததற்காக நன்றி. அநேகரோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. இப்பொழுதும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஒரு விஷயம் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்விலும் தேவன் தேவையான சுகத்தையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.